அவ்வளோதான், நம்ம வந்து வருவியாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வருவிக்கலாம். சுத்தமாக அப்படி வரும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மாவை வந்து நீங்கள் நல்லா நல்லா இது பண்ணணும், எப்படி சொல்கிறது, அமுக்கி நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்படி இருக்கிறப்ப சப்பாத்தி வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். டிஸ்டர்ப் பண்ணணும். ஓகே, இப்படி கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு சப்பாத்தி கிடைக்கும். மேலெல்லாம் பாத்திரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னன்னு நினைக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய குடம் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நாங்கள் அங்கே வச்சுக்குவோம் மேலே. சூப்பராக நமக்கு மாவு கிடச்சிருச்சு. மூடி வச்சுட்டு கொஜ்ஜி தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி நான். ஓகே, ஸோ இருங்க, மூடி வச்சுட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக கிடச்சிருக்கு. ரெண்டாவது ஆனியன் நறுக்கிட்டு நம்ம கொஜ்ஜி பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 2 எடுத்திருக்கேன். ஓகே, கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். எப்போவுமே ஆனியன் கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஜ்ஜிக்கு இது மாதிரிலாம் கட் பண்ணுறப்ப ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், பானிபூரிக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கும் போது நமக்கு சீக்கிரமே பார்த்தீங்கன்னா வதங்கும். கண்ணு ஒரே எரியுது. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது இதுதான். நான் வந்து கட் பண்ணி எடிட்டிங் வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. என்ன பண்ணுறனோ நார்மலாக நம்ம வீட்டில் பேசுவோம் இல்லையா, அதே மாதிரி எடுத்து போடுறது தான் என்னோடய ஸ்டைல். எனக்கு பிடிச்ச விஷயமும் கூட. ஸோ எல்லாமே ஆக்டிங்காக நம்ம பண்ண முடியாது. ஓகே, ஒரு சில விஷயங்கள் வந்து ஓகே ஒத்துக்கலாம், மித்தபடி ஆக்டிங்காகவே எல்லாமே நம்ம பண்ண முடியாது இல்லையா. அதனால நான் ராவாகவே வீடியோ பண்ணி போட்டுக்கிறேன். தக்காளி வெட்டிக்கலாம். இதில் 2 அதில் 2. ஓகே, எவ்வளோ ஆனியன் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தக்காளியும் எடுத்துக்கோங்க. கொஜ்ஜி பண்ணுறதுக்கு சொல்கிறேன் நான். ஓகே, இன்றைக்கி பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு, வீட்டில் இருக்கனால வீடெல்லாம் கூட்டி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேலையாக பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கணும் பசங்களுக்கு. ஹாலிடேஸில் இருக்காங்க இல்லையா, வந்து பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து கொஜ்ஜி பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனியன் தக்காளி 2 கட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன், அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம டைரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். ஸோ அது தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனோடனே போய் பண்ணலான்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ டைம் எடுக்குது இல்லையா, அதனால் இங்கே வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பர்த்டே. ஓகே, என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே April 1 அன்னைக்கு. ஓகே, அதுக்காக பாப்பா பார்த்திங்கன்னா இந்த க்ரீட்டிங் கார்டு பண்ணியிருக்காங்க. சின்ன பாப்பா வந்து பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல அவங்களுக்கு, சட்டை ஜென்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த சட்டையிலே ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவங்க அப்பாவுக்கு அவங்க கொடுத்தாங்க. இப்படி இருக்கும். ஓகே, ஸோ நம்மலாம் நம்ம அப்பா பர்த்டேக்கெலாம் கிஃப்ட் கொடுத்தோமான்னு தெரில. ஸோ பசங்க வந்து அழகாக க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சின்னவங்க கொடுத்தாங்க, இது வந்து பெரியவங்க கொடுத்தாங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்க, ஓகே. ஸோ இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்ம பசங்க பண்ணுறது நமக்கு எப்போவுமே பெரிய கிஃப்ட்டு தான். ஓகே, காசு கொடுத்து ஒரு பெரிய லெவலுக்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தா தான் கிஃப்ட்டு அப்படின்னு இல்லை.
நம்ம பசங்க எது பிரியமாக செஞ்சு கொடுத்தாலும் அது gift தான். ஓகே, நல்ல ஒரு மெமரபிள். ஸோ உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருந்துச்சி. இதே கலரில் அவங்க அப்பாட்டையும் ஒரு சட்டையும் இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தியாலா நேற்று வாசலில் வச்சுருந்தேன் இல்லையா, கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்குவேன். அப்படி வைக்கிறப்ப நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸு. ஒரு வாரம் முன்னாடி கீழே போயிருந்தேன். ஸோ சைட்டில் இருந்தது, ஒருத்தவங்க வீட்டில் இருந்தது, கீழே வச்சுருந்தாங்க. சரின்ட்டு கொஞ்சமாக சுட்டுட்டேன். சுட்டு கொஞ்சமாக கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஓகே, நல்லா வளரும். நம்ம எப்போவுமே இது மாதிரி எடுத்து வைக்கிறது சூப்பராக வளரும். நம்ம கடையில் காசு கொடுத்து வளர்றது அந்தளவுக்கு வளரவே மாட்டேங்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளில தான் இருந்தது. சரி, கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வச்சுருந்தேன், எடுத்து வைக்கணும். பாருங்கள், செல்லு ஆஃப் ஆனதுனால சவுண்ட் விடாமல் இருக்குது. அந்த பக்கம் நிற்கிது. ஓகே, இல்லைன்னா அழகாக பால்கனி பக்கம் வந்தனால கூ ஏதாவது சவுண்டு கொடுக்கும், குருவி மாதிரி அழகாக சவுண்ட் கொடுக்கும். ஸோ வாங்கி போடணும்னு எனக்கு ஆசை, வாங்கிடணும் ஃப்ரெண்ட். ஸோ வாங்க நம்ம கிச்சனுக்கு போய் நம்ம வேலையை பார்த்துடலாம். ஓகே, தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூனோ அல்லது 3 ஊற்றிக்கோங்க நீங்கள். ஓகே, காயட்டும். இப்போ டைரெக்டாக நான் வந்து எல்லாத்தையும் இதில் போட போகிறேன். உங்களுக்கு கடுகு இதெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம். நான் போடலாமா வேணாமோ? கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெடிக்கிடும், வெயிட் பண்ணுங்கள். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வேணால் போட்டுக்கோங்க, நான் போடலை. ஓகே, வெடிச்சிச்சு, வெடிக்குது. ஸோ வெடித்தோடனே நல்லா வெடிக்குது. வெடித்தோடனே ஆனியன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்பிளாக செய்கிறதுக்கு இந்த குஜ்ஜி தான் பெட்டர். சப்பாத்தின்றனால நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதாவது பண்ணலான்னு பார்த்தேன். மத்தியானத்துக்கு குருமா குழம்பு வச்சுக்கலான்ட்டு நான் அப்படியே பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. எந்த அளவுக்குனா தக்காளியில் உள்ள ஜூஸ் எல்லாம் போயிட்டு நல்லா ஒரு தொக்கு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூட வதக்கிக்கலாம். ஓகே, எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால் உப்பு, மிளகாத்தூள், மல்லி பவுட்ரு, ஜீரகப்பொடி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்ல தொக்கு மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, தேவையான அளவு ரொம்பவும் ஊற்றிடாதீங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. மேலே கொத்தமல்லியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக கொஜ்ஜி கிடச்சிரும். ஸோ வதங்கிட்டது இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இனிமே தான் இந்த பாத்திரங்கள்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி அதில் போட்டு இந்த அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். ஓகே, இதெல்லாம் எடுத்துருவோம். ஸோ இது ஸ்டாண்டு மாதிரி வச்சுருந்தேன். ஒரு ஸ்டாண்டு ஒன்று ஃபஸ்ட்டு வாங்கணும். எத்தனை பேர் என்னோடய வீடியோ ஷார்ட்ஸில் நான் அதிகமாக போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ போடுற இந்த வீடியோலாம் என்னோடய புது ஃபோன் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் நானாக ஒரு வீடியோ போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, பசங்களோட ஹெல்ப்லாம் நமக்கு இல்லை, சின்ன பசங்க இல்லையா, நம்மளே எடிட்டிங் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலான்னு ஒரு ஐடியா. இந்த டைமிங்கில் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஓகே, உப்பு போட்டாச்சு. நான் மிளகாத்தூள்லாம் கடையில் தான் வாங்கிட்டேன். ஸோ இனிமேல் வெயில் காலம் தானே, நம்ம சில்லி பவுடருக்கு சொல்கிறேன். சில்லி, மல்லி எல்லாம் காய வச்சு அரைச்சிக்குவேன், அதான் பெட்டராக இருக்கும். தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டாலும் காரமாக இருக்கும்.
ஸோ காரம் போட்டால் பசங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் தேவையான அளவு தான் நான் போட்டுக்கிறேன். வெயில் நேரத்துக்கு காரமும் உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னா நம்ம இந்த காரெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஓகே, அதிலே போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஜீரக பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வரும். ஜீரக பவுடர் இருக்கா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன், பார்க்குறேன். அடுப்பு சின்னது பண்ணிக்கலாம். அஞ்சரை டப்பாவில் தான் வச்சேன், இருக்குதான்னு செக் பண்ணேன். ஜீரக பவுடர் இங்கே கொஞ்சோண்டு இருக்குது, கொஞ்சோண்டு போட்டால் போதும், நிறைய எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது பாருங்கள், அவ்வளோண்டு போட்டால் போதும். முடிச்சிடலாம். ஸோ வதக்கிட்டு நம்ம தண்ணியை சேர்த்துடலாம். அப்படியே வச்சுட்டு போகிறோம். தண்ணி இந்த ஒரு கையாலே வேலை செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் சுண்டும், அப்படியும் சுண்டோடனே மேலே கொத்தமல்லியே போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு நினைக்கிறேன். பசங்க அந்த ஜூஸுன்னு சொல்லிட்டு அந்த லிக்விடாக இருக்குல்ல, அதை தான் தொட்டு சாப்பிடுவாங்க சின்னவங்க. ஸோ அதுக்கு தக்கன நம்ம பண்ணிக்கிட்டா பெட்ரு. எனக்கு மொத்தத்தில் சப்பாத்தியே பிடிக்காது. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் சப்பாத்தி எடுக்கல, பெருசாக தப்பு இல்லை. சப்பாத்தி உடம்புக்கு நல்லதுனாலும் எனக்கு வந்து இட்லி தோசை தான் பிடிக்கும். ரெடி எது பாருங்க, அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு, கொதிக்கட்டும். பா ஸோ கொதிக்கட்டும். மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரில, இப்போ கொஞ்சம் பத்தலைன்னு நினைக்கிறேன். இதுவே கொஞ்சம் தான் காரம் போட்டேன், அதுவே காரமாக தான் இருக்கு. அவ்வளோதான். ஸோ கொதிக்கிட்டோம். குக் பண்ணும்போதெல்லாம் யாருக்கெல்லாம் பாட்டு பாட பிடிக்குன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே பசங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், டிவி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு சாங் வச்சுருவேன். நல்ல நல்ல சாங்காக போடுவான். ஓகே, அந்த சாங்கை வச்சுட்டு வீடு கூட்டுறது, அப்புறமேட்டு பாத்திரம் க்ளீன் பண்ணும் போதெல்லாம் இது மாதிரி சாங் போட்டுட்டு நான் செய்வேன். அப்படி செய்கிறப்ப நமக்கு வந்து சீக்கிரமாக வேலையும் ஆகும், நமக்கு போர் அடிக்காமல் ஹாப்பியாக செய்வோம் இந்த வேலை. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நம்மளோட வேலையை நம்ம அலுப்பு இல்லாமல் சீக்கிரமாக ஜாலியாக ஹாப்பியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஸோ லைக் கொடுங்க. ஓகே, நான் வீடியோ இப்போ தான் போடுறேனே, இது வரைக்கும் ஷார்ட்ஸ் தான் அதிகமாக எங்கள் சேனலில் வந்தது. ஸோ இனிமேல் டெய்லி ஒரு வ்ளாக் போடலான்னு இருக்கேன். குக்கிங்கு என்ன ஃபேமிலி வ்ளாக் மாதிரி போடலான்னு இருக்கேன். ஓகேவா, சரி, அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். மேலே கொத்தமல்லி எடுக்கணும். எங்கே வச்சுன்னு தெரியலையே, அது பிரச்சனை இது பண்ணிடலாம். வாங்க போய் எடுத்துகிட்டு வரலாம். இங்கே வச்சுன்னு தெரில, இந்த ஒர்க்கு பாருங்கள். ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் உங்கள் சாய்ஸு. ஓகே, எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். மல்லி அப்பா வாஷ் பண்ணிக்கலாம்.
பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு கையை வச்சு செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் போட்டாச்சு. ஓகே, சூப்பரான குஜ்ஜி நமக்கு ரெடி. ஸோ இனிமேல் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 8:30 மணி போல் தான் நான் டிஃபனே பண்ணுவேன். எனக்கு 8 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன். ஸோ இதை மூடி வச்சுக்கிட்டு நம்ம போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மூடி வச்சுருவேன். ஆமாம், காலையில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, அந்த பாத்திரம்லாம் வளர்க்கலன்னா குமிஞ்சு போயிடும், நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அவ்வளோதான், நிறுத்திட்டேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பாத்திரத்தை வளர்க்கும் போது இந்த அடுப்பையும் க்ளீன் பண்ணிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்.